ஸ்ரீமதே ராமானுசாய நமக. ஸ்ரீ வரவர முனைய நமக. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுரவே நமக. இன்று பாதரைக்கு அடுத்த நாள் புனரசு குலசேகர ஆழ்வாரின் மாத திருநட்சத்திரம். இன்று 73 திருக்கோள பெண்பிள்ளை ரகசியத்தை அனுபவித்தருகின்றோம். அதில் 73வது வார்த்தையான உடம்பை வெறுத்தேனோ திருநறையூராரை போல அப்படின்ட்டு வார்த்தை கேட்குறான். உடம்பை வெறுத்தேனோ திருநறையூராரை போல. திருநறையூரார் என்று ஒரு பக்தர் இருந்தார், பாகவதோத்தமர் பக்தர் இருந்தார். அவர் தினமும் கோவிலுக்கு போய் திருநாராயணபுரம் மேல்கோட்டை திருநாராயணபுரத்தை ரசித்து வந்தார். மேல்கோட்டைக்கு போய் எப்போ குடும்பத்தோட புத்திரர்கள் பாரியாள் அத்தனை பேர் அழிச்சுன்னு கோவில் தினம் போய் அவரை பார்த்துட்டு திருநாள் சேவித்து தண்டை சேவிச்சுட்டு திருநாள் சேவிச்சுட்டு வருவார். அவருக்கு அவ்வளோ ஈடுபாடு பெருமாள் மேலே. அவர் அப்போல்லாம் கோவில்கள் எப்படின்னா குடிசை திருக்குறுங்குடி குடிசை இந்த ஊரில் குடிசை கொண்டிருக்கேன். அந்த காலத்தில் பல கோயில்கள் ராஜாக்களால் கட்டப்பட்டிருக்கும். சில இடங்கள் கூரை தென்னங்கீத்து வயந்த கூரைக்கடியில் பெருமாளை வைத்து திருவாரணம் பண்ணி அவருக்கு உடந்துருக்கும். இவ்வாறு இவர் கோவிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கச்சா என்ன சொன்னாக்க, அங்கே துஷ்டர்களும் பெருமாளை வெறுப்பவர்களும் பிற மதஸ்தர்களும் பெருமாளை தூஷணை சொல்பவர்களும் இவரெல்லாம் சேர்ந்துட்டு எல்லாரும் கோவிலை விட்டு விரட்டி விட்டு அவர் கோவிலுக்கு இந்த கூரைக்கு நெருப்பு வச்சு விட்டார். இந்த சுவாமி இவர் குழந்தைகள் ஆம்படையாள் அகமுடையாள் இவெல்லாம் கோவிலுக்குள்ளே பின்னால் சேவிச்சுருக்கா. கோவிலுக்கு பாக்கி இருக்கிற மீத அர்ச்சகர்கள் பரிசாரர்கள் அத்தனை பேரும் ஓடி போயிட்டா கோவிலை விட்டு. அப்போ என்ன செய்கிறாருனாக்க, அங்கே இருக்கவ எவ்வளோ முயன்று தீயை அணைக்கவே முடியல அவளால். நாலாபுறமும் தீ கூரை வீடு கூரை தானே தீ சுழ்ந்துன்றது கோயில் முழு தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சு கொடுக்கும். இதில் சில பேர் கூரை வீட்டில் கூரை வேய்ந்த கோவிலில் எழுந்தட இருப்பதாக கூறுவார்கள். சில அர்த்தங்கள் எப்படின்னாக்க வியாக்கியானங்கள் பக்கா கோவிலுக்குள்ளேயே நல்ல கூரையெல்லாம் கோயில் அங்கே பெருமாளுக்கு மாதிரி அந்த பெருக்கெல்லாம் அங்கே எரிக்க ஆரம்பித்தாங்க பிற மதஸ்தர்கள்லாம். நல்லா கோவிலில் தீ சூழ்ந்தது அப்படின்வா. எப்படி இருந்தாலும் பெருமாளுக்கு இருந்த இடமானது தீ சூழ்ந்ததுங்கிறதுல அதுதான் உண்மை. அப்பொழுது அங்கே எல்லாரும் தீ அணைக்க பார்த்தா எல்லாருமே ஒன்றும் அணையிற மாதிரி இல்லை தீ. அப்போ எல்லாரும் கோயிலிட்டு ஓடி வெளியே போயிட்டா. ஆனால் இந்த திருநறையூரார் இருக்கார் இல்லையா, அவருக்கு மட்டும் பெருமாளை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. இப்படி தீ சூழாமல் இருக்க அவரை, அதாவது பெருமாளுக்கு திகிரி உடம்பு எரிஞ்சுட போகிறது, எங்கே உடம்பு தீவினால் ரொம்ப உடம்பு சுட போகிறது, உடம்பு கெடுதல் வந்துட போகிறது. அவர் தடுக்கிறதுக்காக அந்த திவ்யமங்கல விக்கிரகம் பெருமாளை இந்த 2 கையால் ஆலிங்கனம் பண்ணிட்டு அப்படியே கட்டி பிடிச்சுண்டு தனக்கு எதிரான பெருமாளை கொண்டு நேரப்படாது அப்படின்ற அவள் அகமுடையாள் குழந்தைகள் எல்லாமும் எங்கள் ஆத்துக்காரங்க இருக்கார், பெருமாளுங்க இருக்கார், பெருமாளுக்கு நேர்ந்திரப்படாது கெடுதலும் வரப்படான்னு அவளும் அந்த சன்னதிக்குள்ளேயே இருந்துருக்கா. அப்போ தீ இவாளை இது பண்ணிட்டு இவாளை எரிச்செடுத்தோம். திருநறையூராரையும் குழந்தைகள் அத்தனை பேர் எடுத்துட்டு திருநீரா பெருமாளை கட்டி பிடித்து கொள்ள அதை பார்த்து தேவியா சும்மா இருப்பாளா என்ன? அகமுடையானோட சரீரம் எரிய போகிறதுன்ட்டு இவரை கட்டி பிடிச்சிக்க திருநீரை கட்டி பிடிச்சிக்க, இவனுக்கு உடம்பு சிறப்புறதுன்ட்டு இந்த குழந்தைகளை அவளை கட்டி பிடிச்சிக்க. எல்லாருக்கும் பெருமாள் திருநறையூரார் அகமுடையாள் 2 குழந்தைகளுக்கும் பெருமாள் திருவிழா சம்பந்தம் அங்கேயே தீயினால் எரிபட்டு மாண்டனர். தன்னுடைய உடலை சிறிதும் பேணாமல்
பெருமாளே முக்கியம், பெருமாளுக்கு ஒன்றும் நேரக்கூடாது என்பதனால் இவர்கள் இவ்வாறு செய்தார்கள். இவ்வாறு அடியேன் திருநறையூராரைப் போல உடம்பை வெறுத்தேனோ என்கிறார் திருக்கோளூர் பெண்பிள்ளை. ஆச்சாரிய 2 வரும் இதில் இளைய பெருமாள், பெரிய உடையார், திருநறையூரார், சிந்தையந்தி இவர்களைப் போல ஆனேனோ அப்படின்னு வச்ச பெரிய உடையாரும் திருநறையூர் நம்பிக்கும் உடல் வெறுக்கப்பட்டது. உடலை வெறுத்து தானாகவே இதாச்சு. பகவத்கங்கரையிட விட்டு பகவத்கரையாக ஓடுபட்டு சிந்தையந்திக்கு பகவத் சிந்தனையிலே தன் உடல் சரிந்தது அப்படின்ட்டு ஆச்சாரிய ஹிருதயம் வரும். அதனால் இப்படியான திருநறையூர் நம்பியை போல என்று அவ்வாறு சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது திருநெல்வேலி அப்படி சொல்லும் பொழுது ஸ்ரீவசன பூஷணம், அதாவது சொன்ன வார்த்தைகள் ஸ்ரீவசன பூஷணத்தில் ஆச்சாரிய ஸ்ரீவஷ்ண பூஷணம் 80வது வார்த்தையானது உபேயத்துக்கு இளைய பெருமாளையும் பெருவுடையாரையும் பிள்ளை நறையூராரையும் சிந்தையந்தி போல இருக்க வேண்டும். 84 வார்த்தையானது ஸ்ரீவசன பூஷணத்தை சூத்திரமானது சூழ்நியானது பெரிய உடையாரும் பிள்ளை திருநறையூராரும் உடம்பை உபேட்சித்தார்கள். அதாவது உடம்பை வெறுத்து, ஜடாய் உடம்பை வெறுத்து சண்டை போட்டு ராவணன் சண்டை போட்டு சீதையை காப்பாற்றணும் சண்டை போட்டு உடம்பை வெறுத்து ராவணால் கொல்லப்படும் ஒவ்வொரு ரெக்கைய வெட்டுறான். உடம்பு போனாலும் பரவாயில்ல பிராட்டி காப்பாற்றணுன்ட்டு பாடுபட்டு உயிர் போச்சு, அவருக்கு சரீரம் போச்சு. ஜட்டாயுக்கு பெரிய உடையாருக்கு பெருமாளை காப்பாற்ற வேணும் என்பதற்காக இவருக்கு பெரிய அவர் மேலே கட்டிப்பிடிச்சுன்னு பெருமாளுக்கு உண்ணாகப்படான்னு கட்டிப்பிடிச்சுட்டு அவர் அகமடியாக கட்டிப்பிடிச்சுட்டு குழந்தைகள் ஒருத்தர் மேலே கட்டிப்பிடிச்சுட்டு கட்சி அவளுக்கு உடம்பே பெரிய விஷயமாக படலை. பெருமாள் கைங்கிற பெருமாளை காப்பிட்டு உபேட்சித்தார்கள். உபேயத்துக்கு இளைய பெருமாளையும் அதாவது பெரிய உடையாரும் பிள்ளை நறையூராரும் உடம்பை உபேட்சித்தார்கள். சிந்தையந்தி கிருஷ்ணனை பார்க்க போக முடியல, கிருஷ்ணனை பார்க்க முடியலன்ட்டு ஊருக்கு சிந்தைன்னு ஒரு பெண்ணு கிருஷ்ணனோட பக்தை. சின்ன விஷயம் ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். இந்த சிந்தையந்தின்னு ஒரு பக்தை கோகுலத்தில் இருக்கா. பிருந்தாவனத்தில் கிருஷ்ணனோட ரமாரா கிருஷ்ணனோட குழல் கோசையெல்லாம் கேட்டுன்னு இருக்கா. கிருஷ்ணனுக்கு கோபிகளாக அவனையே இப்போ மனசில் நினச்சின்னு இருக்கா சிந்தையந்தின்ட்டு. அவளை கல்யாணம் ஆகிடுத்து, ஆயர்பாடிக்கு போய் கல்யாணம் ஆகி போயிட்டான். ஒரு ஊருக்கு வந்திருக்கச்சே அவளுக்கு மனசை கிருஷ்ணனை பார்க்க முடியாது, கிருஷ்ணனோட புல்லாம் அவளை கேட்டு கிருஷ்ணனை பார்க்க முடியலை அப்படின்னு இருக்குச்சே மாமியாராத்துலேயே வந்துவிட்டா. அங்கே கிருஷ்ணனோட புல்லாம் அவளுக்கு கேட்கறது. அவள் கேட்கச்சே அங்கே இருக்க பெரியவாள்லாம் இருக்காள் ஓடுறா, வெளியில் ஓடுறதுக்காக நீ கிருஷ்ணனை பார்க்க போகக்கூடாது அப்படிச்சே நிலப்படியை தாண்டி அவளுக்குள்ளே நின்றா. கிருஷ்ணா 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 நினைச்ச நினைப்பிலேயே தானாகவே அவளுக்கு மூச்சு நின்று போயிடுது. அதான் இந்த இடத்துல என்னன்னா சிந்தையந்திக்கு உடம்பு தானாகவே போச்சு, சரிந்தது, மூச்சு நின்று தானாக உடம்பு கீழே விழுந்துடுத்து. பெரிய உடையாரும் திருநறையூராரும் உடம்பை தானாக போக்கடித்து கொண்ட பெருமாளுக்கிட்டது. அதாவது இப்பேற்பட்ட இவர்களைப் போல் நான் இருந்தேனோ அவ்வாறு இருந்தால் தானே நான் திருநறையூரார் போல உடம்பை உபேட்சித்தேனோ என்று அவ்வாறு இருந்தால் தானே நான் இன்பூரில் இருக்கிறதுக்கு லாயக்கு. உடம்பை வெறுத்தேனோ திருநறையூராரை போலன்ட்டு அந்த அம்மையார் கேட்கிறார். அடுத்த வார்த்தைகளானது என்னை போல் என்றேனும் உபரிசரனை போல அப்படின்ட்டு. முன்பு உபரிசரன் அப்படிங்கிற